இந்த டேட்டா அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்டோட நாடி துடிப்பை அளவிட ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பயன்படுத்தி நாம ட்ரேடிங்ல சந்திக்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்கு எப்படி ஒரு தெளிவான முடிவெடுக்கலான்னு பார்க்க போறோம். வெறும் பிரைஸை மட்டும் நம்பாம டேட்டா அடிப்படையில மார்க்கெட்டை எப்படி அணுகணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு அருமையான அப் ட்ரெண்ட்ல நல்ல ப்ராஃபிட்ல உட்காந்துருக்கீங்க. திடீர்னு மார்க்கெட் லேசா சரிஞ்சு ஒரு பெரிய ரெட் கேண்டில் போடுது. இப்போ கண்டிப்பா ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? பொசிஷனை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்ல பயந்து போய் எக்ஸிட் ஆகிடலாமா? இது ஒரு சாதாரண ப்ராஃபிட் புக்கிங்கா இல்ல ட்ரெண்ட் ரிவர்சலா? இதை எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நாம இதை 5 ஸ்டெப்ஸா உடைச்சு பார்க்க போறோம். முதல்ல ட்ரேடரோட அந்த தடுமாற்றம், அப்புறம் ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, மூணாவதா CE/PE ரேஷியோ, அடுத்து ஒரு புல்பேக் எப்படி இருக்கும், கடைசியா ட்ரெண்ட் திரும்பவும் கண்டினியூ ஆகுறத எப்படி ஸ்பாட் பண்றது. வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல ட்ரேடர் சந்திக்கிற அந்த தடுமாற்றத்தை பத்தி பார்ப்போம். மார்க்கெட்ல நடக்கிற சாதாரண ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயந்து நல்ல லாபம் கொடுக்கிற ட்ரேட்ல இருந்து பாதிலே வெளியே வர்றது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? சார்ட்டில் தெரியிற விலைங்கிறது வெறும் வெளித்தோற்றம் தாங்க. சில நேரம் அதை நம்மளை ஏமாத்திடும். அதனால திரைக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் டேட்டாவான பிரீமியம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி இது எல்லாம் கவனிச்சு மார்க்கெட்டோட உண்மையான ரத்த அழுத்தத்தையும் ஹார்ட் பீட்டையும் செக் பண்ணணும். அடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை எப்படி உறுதியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மார்க்கெட் சரிவை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அட் த மணி ஸ்ட்ரைக்குகள்ல இருக்கிற 5லிருந்து 15 நிமிஷ சராசரி பிரீமியத்தை நாம எடுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு அப் ட்ரெண்ட்ல கால் பிரீமியம் ஏறும், புட் பிரீமியம் இறங்கும். இதுவே டவுன் ட்ரெண்ட்னா அப்படியே தலைகீழ், புட் ஏறும், கால் இறங்கும். இந்த பேசிக்கான விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் CE/PE ரேஷியோ. மார்க்கெட்டோட டெம்பரேச்சரை அளக்கிற ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இதை சொல்லலாம். இதை கால்குலேட் பண்றது ரொம்ப சுலபம். அதாவது கால் பிரீமியத்தை புட் பிரீமியத்தால வகுத்தா உங்களுக்கு இந்த CE/PE ரேஷியோ கிடைச்சிரும். மார்க்கெட் எந்த பக்கம் சாஞ்சிருக்கு அப்படிங்கறத இது துல்லியமா காட்டி கொடுத்துரும். இந்த ரேஷியோவை வச்சு ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ரேஷியோ 1.2க்கு மேல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நாம ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஃபேஸ்ல இருக்கோம்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் உறுதியான ஏற்றத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை இந்த ரேஷியோ 0.8க்கு கீழே செரிஞ்சா அது ஒரு தெளிவான பியரிஷ் சிக்னல். மார்க்கெட்ல செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அலர்ட் இது. அடுத்ததா ஒரு புல்பேக் எப்படி உருவாகுதுன்னு அதோட உள்ளமைப்பை கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். உங்களோட ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதாங்க. மார்க்கெட் உண்மையாவே கீழே இறங்கும்போது, அதாவது அந்த புல் பேக் நடக்கும்போது உள்ள என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஆரோக்கியமான புல் பேக்ல கால் பிரீமியம் ரொம்ப வேகமா சரிவடையும், கிட்டத்தட்ட 40% வரைக்கும் குறையும். ஆனா புட் பிரீமியம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 15% தாங்க உயரும். இது எதை காட்டுது? மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இல்லங்கிறதையும், இது வெறும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நடந்த தற்காலிக சரிவு அப்படிங்கிறதையும் இது தெளிவா நிரூபிக்குது. ஒரு பாதுகாப்பான சரிவை அளவிட இந்த ஒரு மாஸ்டர் செக்லிஸ்ட் போதும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கால் பிரீமியம் 20லேருந்து 40% வரைக்கும் குறையலாம். ஆனா புட் பிரீமியம் 20%க்கும் கம்மியா தான் ஏறணும். அது மட்டும் இல்லாம இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, அதாவது ஐவி 3%க்கும் கீழே தான் உயரணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பெரிய மாற்றம் இருக்கக்கூடாது. இந்த லிமிட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சுன்னா உங்க ட்ரேட் ரொம்ப சேஃபா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒருவேளை புட் பிரீமியம் 50லிருந்து 100% வரைக்கும் கிடுகிடுன்னு உயர்ந்தாலோ இல்ல ஐவி பயங்கரமா எகிரினாலோ மார்க்கெட்டை பயம் ஆட்கொண்டுடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இது புல்பேக் கிடையாது, இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த சிக்னல் கிடைச்சா நீங்க உடனே உஷாராகிடணும். இந்த புல்பேக் நடக்கிறப்போ நம்ம CE/PE ரேஷியோட டைம் லைனை நீங்க ட்ராக் பண்ணலாம். ஆரம்பத்துல 1.5ன்னு இருக்கிற ரேஷியோ மார்க்கெட் சரியும் போது 1.1 ஆக குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்ச நேரத்திலே மீண்டு திரும்பவும் 1.2க்கு மேல தாண்டிடும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ட்ரெண்ட் திரும்பவும் கண்டினியூ ஆகிறது எப்படி ஸ்பாட் பண்றது? புல்பேக் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்றது சேஃப்னு ஒரு முடிவுக்கு வர இந்த 4 சிக்னல்ஸ் தான் உங்களுக்கு கிரீன் சிக்னல். ஃபர்ஸ்ட், இண்டெக்ஸ் மேற்கொண்டு சரிவடையாம ஸ்டேபிள் ஆகும். ரெண்டாவது, வால்யூம் மற்றும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டோட கால் பிரீமியம் ஏற ஆரம்பிக்கும். மூணாவது, புட் பிரீமியம் குறைய தொடங்கி அதில் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் அன்வைண்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி நம்ம CE/PE ரேஷியோ திரும்பவும் 1.2க்கு மேல உயரும். இந்த 4மே நடந்துச்சுன்னா ட்ரெண்ட் மறுபடியும் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சுன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி.
இந்த டேட்டா ஃப்ரேம்வொர்க்கை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்த முறை மார்க்கெட்ல ஒரு சடன் டிராப் வரும்போது நீங்க அந்த நாய்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்ல எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு பிரீமியம் C/P ரேஷியோன்னு மார்க்கெட்டோட உண்மையான நாடி துடிப்பை செக் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டான முடிவெடுப்பீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க.